ஹாய்ங்க. இந்த வேல் வாங்கணும்னு சொல்லி நான் ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டே இருந்தேன். பழனி ஒரு டைம் போயிருக்கிறப்ப வேல் பார்த்தேன். ஆனால் சுத்தமே வெயிட்டே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் ₹100 சொன்னாங்களா, சரி வேண்டான்னு விட்டுட்டு வந்துட்டேன். சித்தி அவங்க இந்த டைம் பழனி போயிருக்கும்போது நல்ல வெயிட்டோட இந்த மாதிரி வேல் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்களா, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால ஏதாவது காரமாக சாப்பிடணும் போல் இருந்துச்சா, நம்ம ஊரில் அந்த ரோட் சைட் பட்டாணி சுண்டல் செய்வாங்கள்ல, அந்த மசாலா தான் ரெடி பண்ணி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். உப்பு போடுறத வந்து வீடியோவில் எடுக்காமல் விட்டுட்டு, நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பை மறக்காமல் சேர்த்துக்கொள்ளவும். அப்புறம் வந்து டேஸ்ட் எப்படி வந்துருந்துச்சுன்னா நல்லா தாங்க இருந்துச்சு. ஆனால் இந்த இத்தினூண்டு சுண்டலுக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டால் எந்த அளவுக்கு காரமாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அப்படியே தலைக்கு ஏறிடுச்சு சரியான காரம். அதனால் காரத்தை மட்டும் நீங்கள் கம்மி பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் நான் வெறும் சுண்டலில் மட்டும்தான் செஞ்சுருந்தேன். இதுக்கு பதிலாக பட்டாணி மட்டும் செய்யலாம். பட்டாணி சுண்டல் ரெண்டையும் சேர்த்து செஞ்சாலும் நல்லாயிருக்கும். எல்லாம் ரெடியானதுக்கப்புறம் ஃபைனலாக சின்னதாக கட் பண்ண பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, லெமன் ஜூஸ் புழிஞ்சிருந்தாலும் நல்லா இருந்திருக்குங்க. அவ்வளோதான். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.